வணக்கம். அன்பார்ந்த டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல டிஎன்பிசில காலி பணியிடங்கள் உயர்த்தப்பட்டதை எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. குரூப் 4ல காலி பணியிடங்கள் 2ஆம் கட்டமா உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த காலி பணியிடங்கள் உயர்த்தப்பட்டது யாருக்கெல்லாம் சாதகமாகும், காலி பணியிடங்கள் உயர்த்தப்பட்டதனால் புதிய கட் ஆஃப் மாற்றப்படுமா, ரேங்க் லிஸ்ட் மாற்றப்படுமா, இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். டிஎன்பிசி குரூப் 4ல செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் எப்பொழுது வெளியிட போறாங்க, இதை பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோல நான் உங்களுக்காக கிளியரா சொல்ல போறேன். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் தற்சமயம் பாத்தீங்க அப்படின்னா 5000 கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். 5307 காலி பணியிடங்களாக மாற்றப்பட்டிருக்கு. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது கண்டிப்பா இப்போ இன்னொரு 5000 வேகன்சிஸ் ஆகுது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. குரூப் 4ல கட் ஆஃப் பாத்தீங்கன்னா இப்ப என்ன கட் ஆஃப் வரும், எந்த கம்யூனிட்டிக்கு எந்த கம்யூவல் ரேங்க்ல போனா வேலை கிடைக்கும், நியூ கட் ஆஃப் என்னவா இருக்கும், 3 நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எந்த ரேங்க் லிஸ்டுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், இதுதான் இப்ப எல்லோருடைய கேள்வியா இருக்கு. ஏன்னா வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா சிறிதளவு உயர்த்தப்பட்டிருக்கு. வேகன்சிஸ் உயர்த்தப்பட்ட பிறகு நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4ல சில மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அப்ப எனக்கு பணி கிடைச்சுன்னா பெரிய லெவல் வேகன்சி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகல. வெறும் 645 வேகன்சிஸ், 5307 வேகன்சிஸ் தான் தற்சமயம் இருக்கு. ஓகேங்களா? அரௌண்ட் பாத்தீங்கன்னா இந்த ரேங்க் அனாலிசிஸ், கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே ரிசல்ட்டுக்கு அப்புறமா எல்லாமே பாத்தீங்கன்னா மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இதையும் நீங்க செக் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு தெரியும். ரிசல்ட் பிறகு எல்லாமே டோட்டலாவே மாறிடுச்சு மக்களே. ஜென்ரலா அப்படின்னா இப்ப வேகன்சிஸ் உயர்த்தப்பட்டதுக்கு பிறகு நான் இப்ப பாத்தீங்கன்னா என்னென்ன ரேங்க் லிஸ்ட்ல இருக்கிறவங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். ஒரு ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2500 இப்ப இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும். 2500 5500 வரைக்கும் இந்த ரேங்க் லிஸ்ட்ல இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி கம்யூவல் ரேங்க், இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கம்யூவல் ரேங்க் அந்த பிசி கேட்டகரியை முதல்ல நம்ம பார்த்தரலாம். ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா எந்த ரேங்க் குள்ளார வரணும் அப்படின்றதாங்க இப்ப கேள்விக்குறியா இருக்கு. பிசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1800 வரைக்கும். ஓகேங்களா? 1800 ரேங்க் குள்ளார இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். முன்னாடி பாத்தீங்கன்னா 1500 தான் நம்ம சொன்னோம். இப்போ வேகன்சிஸ் உயர்வுன்றதுனால 1800. அதே மாதிரி இப்ப எம்பிசி கேட்டகரி நம்ம பார்க்கலாம். கம்யூவல் ரேங்க்ல எம்பிசி கேட்டகரி, எம்பிசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட அதிகரிக்கும். இதுல கொஞ்சம் வேகன்சிஸ் இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா தான் அலோகேட் பண்ணிருக்காங்க. 20% இடஒதுக்கீட்டுல வரப்ப 2800 வரை. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் 2800 வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா சில டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கும், சில டிபார்ட்மெண்ட்டுக்கு ஈஸியா கிடைக்கும், சில டிபார்ட்மெண்ட் வெயிட் பண்ணும். அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு 850 வரை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எஸ்சிஏக்கு பாத்தீங்கன்னா ஒரு 500 வரை. அடுத்து எஸ்டிக்கு ஒரு 250 ரேஞ்ச் தான். ஓகேங்களா? எஸ்டிக்கு இதுவே அதிகம் தான். அதுவே பேக்லாக் வேகன்சிஸா மீறும் கூட நம்ம சொல்லலாம். அடுத்து எல்லாமே ஒரு வெட்ட வேகன்சிஸ். பிசி முஸ்லீம்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500க்குள்ள, இதுவே அதிகம் தான். மேபி குறையலாம். பிசி முஸ்லீம்க்கு ஒரு 500க்குள்ள இது அதிகம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த ரேஞ்சுக்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா, இந்த கம்யூவல் ரேங்குக்குள்ளார நீங்க இருந்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு இந்த டைம் பணி வாய்ப்பு நிச்சயம் மக்களே. மீண்டும் வேகன்சிஸ் உயர்த்தப்படுமா அப்படின்னு எல்லாருமே கேக்குறீங்க. கண்டிப்பா உயர்த்தப்படுங்க. வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும், டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் வேகன்சிஸ் உயர்வு அப்படின்றது நாளுக்கு நாள் மாற்றக்கூடியதுதான். ஏன்னா பணிக்கு போயிட்டப்ப கூட ஒரு சிலருக்கு வேகன்சிஸ் உயர்வு இந்த மாதிரி டிஎன்பிசியில இருப்பது எல்லாமே இதெல்லாம் ஒரு சகஜமான வெற்றி தான். ஓகேங்களா? டிஎன்பிசி நண்பர்களே, உங்களுக்கு பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் உயர்வு நிறைய மகிழ்ச்சியானதா ஒரு செய்தி சொல்லலாம். கவுன்சிலிங் மெமோ எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. சிலருக்கு பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் எல்லாமே ஆரம்பிக்க போறாங்க. முதற்கட்ட கவுன்சிலிங்ல பங்கேற்றுவாங்க. கவுன்சிலிங்ல டாக்குமெண்ட் என்னெல்லாம் எடுத்துட்டு போனோம் அப்படின்றதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, டிஎன்பிசி சம்பந்தமான செய்திகள் அனைத்தும் உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.